அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் தொடர்ந்து பார்க்கிறோம். அதுலயும் எப்படி ஒரு பொருளை ஜியாமெட்ரிக்கலா பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கிறோம். பொதுவா டிராயிங்ல நிறைய இடங்கள்ல ஒரு லைனை சமபங்கா பிரிக்க வேண்டிய சூழல் வரும். அப்படி இல்லைன்னா பாதியாக்க வேண்டிய சூழலாவது வரும். அதை விடுங்க, சாதாரணமான நம்ம வாழ்க்கையில கூட நிறைய பொருளை பாதியாக்குவோம், மூணா நாலா பிரிச்சு எடுப்போம். இதுக்கெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி எல்லாம் பண்றோமா? இல்ல, அப்படியே பார்த்து கட் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா? எடுத்துக்காட்டா ஒரு நூல் இருக்கு, அந்த நூலை பாதியாக்கணும்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே நீளமா வச்சு அந்த நுனிப்பகுதியை ஒண்ணு சேர்த்து அப்படியே இழுத்து எடுத்தோம்னா நமக்கு என்ன தெரியும்? கரெக்டா பாதியா எடுத்துருவோம். இல்ல ஒரு குச்சி இருக்கு, இந்த குச்சியை பாதியாக்கணும்னு அப்படி பார்த்து கூட உடைச்சு எடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்து இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு வச்சு பேலன்ஸ் பண்ணி கூட பார்க்கலாம், சரியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு தோராயமா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சு எடுத்துடலாம். இப்படி கண்டுபிடிச்சு பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும், ஓகே இதுதான் பாதி அப்படின்னு. இல்ல எனக்கு ரொம்ப சரியா வேணும் அப்படின்னு பார்த்தா மெஷரிங் டேப் எடுத்து மெஷர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம டிராயிங்ல எப்படி எல்லாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். டிராயிங்ல ஒரு லைன் ஏபி, இந்த லைனை பாதியா பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதை மெஷர் பண்ணி தான் பார்க்கணும்னு தேவையில்லை, நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம், சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம். இப்போ ஒரு லைன் ஏபி, இந்த லைனை பாதியாக்கணும்னா ஒரு காம்பஸ், இந்த காம்பஸ்ல பாதியை விட கொஞ்சம் கூடுதல் அளவு எடுத்துட்டு ஏ சென்டரா வச்சு ஒரு ஆர்க், அப்படியே கீழே ஒரு ஆர்க் போடுறோம். இப்போ இந்த ரேடியஸை மாத்தாம பிஏ சென்டரா வச்சு ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க்க ஒரு கட்டு மேல கீழே ஒரு கட்டு. இப்போ அதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்கோம்? PQன்னு கொடுத்துருக்கோம். அப்பதான் நமக்கு சொல்றதுக்கு வசதியா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? PQவை கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணும்போது ஏபிங்கிற லைன்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அது சின்னு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ ஏசி அளந்து பார்த்தோம்னா அது சிபிக்கு சரியா இருக்கும். இப்போ நம்ம வரைஞ்சிருந்த லைன் ஏபி ரெண்டு பங்கா பிரிஞ்சிருச்சு. இதுல இன்னொரு அழகான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வரைஞ்ச PQங்கிற லைன் இந்த ஏபிங்கிற லைனை பாதியா மட்டும் பிரிக்கல, அது கரெக்டா 90 டிகிரியும் கொடுத்துச்சு. பெர்பெண்டிகுலர், ஒரு லைனுக்கு ஒரு லைன் பெர்பெண்டிகுலர். அப்போ இங்க பாருங்க, ஒரு லைன்ல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம வரையணும் அப்படின்னா இந்த மெத்தட் அழகா புரியுது. இதே போல இங்க ஒரு லைன் இருக்கு, ஏபிங்கிற ஒரு லைன். இந்த லைன்ல மிடில்ல வேணும்னு இல்லை, ஏதாவது ஒரு சைட்ல கூட நமக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஃபார்ம் பண்ணலாம். இங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு சீன்னு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம். இந்த சிங்கிற பாயிண்ட்ல நமக்கு என்ன வேணும்? ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வேணும். இங்க பண்ணது போலயே என்ன பண்றோம்? ஒரு காம்பஸ் எடுத்துக்கிறோம், சிங்கிறதுல சென்டரா வச்சு ரெண்டு சைட்லயும் ஒரு ஆர்க் போடுறோம். அப்போ PQ கிடைச்சது. இப்போ இந்த PQவை ஒரு லைன் மாதிரியே நினைச்சிட்டு Pல சென்டரா வச்சு PQவுக்கு பாதிக்கு கூடுதலா எடுத்து ஒரு ஆர்க் மேல கீழே, அதே ரேடியஸ் வச்சு Qல சென்டரா வச்சு ஒரு ஆர்க் மேல கீழே கட் பண்றோம். இப்போ இதுக்கு நேம் RSன்னு கொடுத்துருக்கோம். இப்போ RS கனெக்ட் பண்ணும்போது நம்ம நினைச்சது மாதிரியே சிங்கிற பாயிண்ட்ல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் கிடைச்சது. இதே போல இந்த லைன்ல எங்க வேணுமானா நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் வரையலாம். இது நம்ம வாழ்க்கையில கூட ஒரு தரையில ஒரு லைன் இருக்கு, இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும் அப்படின்னு உண்டு. நான் என்ன பண்ணலாம்? சாதாரண ஒரு கயிறு எடுத்து இங்க ஒரு கட்டு, இப்போ இந்த சைட்ல இருந்து அங்க இங்கன்னு ஒரு ஆர்க் போட்டு அழகா என்ன வரையலாம்? ஒரு நிலத்துல கூட ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை அழகா வரைய முடியும். இப்போ இங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒரு லைனை ரெண்டா பிரிக்கலான்னு. இது லைன் மட்டும் இல்ல, இதே இது ஒரு ஆங்கிள் இருக்கு, ஏபிசிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கு. அது எந்த அளவா இருக்கலாம்? குறைஞ்ச அளவு 90க்கு கம்மியானது அக்யூட்னு சொல்றோம், அதுக்கு கூடுதலான அப்டியூஸா இருக்கலாம். எப்படி இருந்தா கூட அந்த ஆங்கிளை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். அதே மாதிரி தான் பிஏ சென்டரா வச்சு ஒரு ஏதோ ஒரு அளவு ஒரு ஆர்க் போடுறோம். அதே மாதிரி அதே ரேடியஸ் வச்சு இந்த சைட்லயும் ஒரு ஆர்க் போடுறோம், அதுக்கு PQன்னு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் எடுத்து Pல இருந்து ஒரு ஆர்க், Qல இருந்து ஒரு ஆர்க். இப்போ ரேடியஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து Rன்னு கொடுத்துருக்கோம். இப்போ Bயும் Rயும் கனெக்ட் பண்ணோம்னா இந்த ஆங்கிள் ABR, அதுவும் ஆங்கிள் RBC, இந்த ரெண்டு ஆங்கிளும் சரியா இருக்கும். நீங்க என்ன ஆங்கிள் வேணா வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தட்ல
நம்ம ஒரு ஆங்கிளை பாதியா பிரிக்க முடியும். இதே போல ஒரு ஆர்க் இருந்தா கூட அந்த ஆர்க்கையும் பாதியா பிரிக்கலாம். இப்போ ஏபிங்கிற ஒரு ஆர்க், ஒரு சர்க்கிள் உள்ள ஒரு துண்டு. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்றோம், மோர் தேன் ஹாஃப் எடுத்துக்கிட்டு இங்க மேல ஒரு கட், கீழே ஒரு கட் பண்றோம். அப்படியே பிஏ சென்டரா வச்சு ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க்ல மேலேயும் கீழேயும் கட் பண்றோம். இதுக்கு நேம் PQன்னு கொடுத்துக்கிறோம். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் சி கிடைக்கும். இது வந்து சரியா இந்த ஏபிங்கிற ஆர்க்கை பாதியா பிரிக்கும். இதே போல ரெண்டா மட்டும் இல்ல, 4 கூட பிரிக்கலாம். அதுவும் அதே தான், 2 துண்டா மாத்தினது போல இங்க லைன் ஏபிங்கிறத 4 துண்டா பிரிக்கிறோம். எப்படி? முதல்ல இதுல பண்ணது மாதிரியே நமக்கு வந்து பாதிக்கு மேல எடுத்து இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க், அதே போல இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க் கொடுத்தோம். அப்போ PQ கிடைச்சது. இப்போ லைன் போட்டப்போ நமக்கு C கிடைச்சது. இப்போ நம்ம லைன் என்னவா மாறிடுச்சு, 2 துண்டா மாறிடுச்சு. இப்போ இந்த பக்கத்துல இருந்து CBங்கிற போர்ஷனை மட்டும் பார்க்கணும், அந்த பகுதியை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு பாதிக்கு கூடுதலா எடுத்து சிஏ சென்டரா வச்சு மேலேயும் கீழே ஒரு ஆர்க் கொடுத்து அதே சைட்ல பி சென்டரா வச்சு மேலேயும் கீழே அதை கட் பண்றோம்னா நமக்கு ஆர்எஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இதை கனெக்ட் பண்ணோம்னா இங்க இன்னொரு பாயிண்ட் கிடைக்கும். இதை டின்னு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ டிபி இங்க மெஷர் பண்ணி பார்த்தா சிடிக்கு ஈக்குவலா இருக்கும். அதே இதை எடுத்து இன்னொரு கட் பண்ணோம்னா இங்க ஈன்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஏஇ, இசி, சிடி, டிபி எல்லாமே ஈக்குவலா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே லைனை 4 பிரிச்சிருக்கோம். அப்போ 2 பிரிக்கிற மாதிரி 4, இதே போல 8 கூட பிரிக்கலாம். ஆனா நமக்கு தேவை எப்பவுமே இப்படி 2, 4, 8ன்னு வருமா? அப்படி இல்லை. சில நேரங்கள்ல 3 பிரிக்க வேண்டியது வரும், 4 பிரிக்க வேண்டியது வரும், 5 பிரிக்க வேண்டியது வரும். அப்ப எப்படி பண்ணலாம்? வேற ஒரு மெத்தட் இருக்கு, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. இங்க ஒரு லைன், இந்த லைன் ஏபின்னு வச்சுக்கலாம். இந்த லைனை எனக்கு 3 பிரிக்கணும்னு எடுத்துக்கோ. இந்த லைனை 3 பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இன்னொரு லைன் வரைகிறோம். நமக்கு பிரிக்க வேண்டிய லைன் இது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆங்கிள், ஏதோ ஒரு ஆங்கிள் 30, 40, 45 ஏதோ ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம். மெஷர் பண்ணணும்னு கூட தேவையில்லை, சும்மா ஒரு ஆங்கிள் போட்டுக்கிறோம், ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த லைனை 3 பிரிக்கிறோம். அது எப்படி 3 பிரிப்போம், ஏதோ ஒரு ஆங்கிள், ஏதோ ஒரு ரேடியஸ் எடுத்துக்கிறோம் காம்பஸ்ல. இங்க இருந்து வச்சுட்டு ஒரு ஆர்க், அடுத்த ஒரு ஆர்க், அதுக்கு அடுத்த ஒரு ஆர்க், இப்படி 3 ஆர்க் போடுறோம். நமக்கு ஏன் 3 ஆர்க் போடுறோம், நமக்கு அந்த லைனை 3 பிரிக்கணும். நமக்கு தேவை இந்த லைனை பிரிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், புதுசா ஒரு லைன் வரைஞ்சிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், ஒரு லைன் இருக்கு, இந்த லைனை தொடாம இந்த லைன் எப்படி சின்னதாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு பக்கத்துல ஒரு பெருசா ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் சின்னதாயிட்டுன்னு சொல்லுவோம்ல. அது போல இந்த லைனை பிரிக்கிறதுக்கு பதிலா நம்ம இன்னொரு லைனை போட்டு அந்த லைனை 3 பிரிக்கிறோம், நம்மளாவே 3 பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த கடைசி பாயிண்ட், அதாவது 3வது பாயிண்ட் இங்க பியோட கனெக்ட் பண்றோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு செட் ஸ்கொயர் எடுத்துட்டா ஈஸியா இருக்கும். ஒரு செட் ஸ்கொயர் எடுத்துட்டு இங்க என்ன பண்றோம், இந்த 3வது பாயிண்டையும் இந்த கடைசி பாயிண்டையும் கனெக்ட் பண்றோம். இப்போ இதுக்கு பேரலா அப்படியே கொண்டு வந்தோம்னா நமக்கு தேவையான அளவு வந்துடும். அது எப்படி பேரலா வரைகிறது, பொதுவா நம்ம மினி டிராஃப்டர் வச்சு வரைவோம், அல்லது டிராஃப்டர், பெரிய டிராயிங் எல்லாம் பொதுவா டிராஃப்டர் வச்சு வரைவாங்க. அதனால இது மினி டிராஃப்டர்னு சொல்றோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது சின்னதா இருக்கிறதுனால பொதுவா நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை இப்படி எடுத்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஆங்கிள் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இப்படி சும்மா நீங்க டிராக் பண்ணீங்கனாலே, இப்படி தள்ளி தள்ளி கொண்டு வந்தீங்கனாலே எத்தனை பேரலல் லைன் வேணாலும் வரையலாம். இதுதான் மினி டிராஃப்டரோட அப்ளிகேஷன். ஆனா நம்ம மினி டிராஃப்டர் இல்லாம கூட வரையலாம். மினி டிராஃப்டர் கூட இல்லாம இப்போ நமக்கு ஒரு செட் ஸ்கொயர், இந்த செட் ஸ்கொயர் வச்சுட்டு கடைசி பாயிண்ட, 3வது பாயிண்ட அங்க பியோட கனெக்ட் பண்ணிட்டு, இதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ். இந்த செட் ஸ்கொயருக்கு பேஸ்ல, அடிப்பகுதியில இப்படி வச்சு ஸ்கேலை வச்சு செட் பண்ணிடணும். இப்படி மட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம்னா இப்போ எத்தனை பேரலல் லைன் வரையணும் வரையலாம். இப்போ நமக்கு தேவை என்ன, இதை இங்க வச்சுட்டோம். இதுக்கு அடுத்ததா 2ல ஒரு லைன் வேணும், அடுத்தது 1ல ஒரு லைன் வேணும், அவ்வளவுதான். இப்போ இங்க நமக்கு என்ன கிடைச்சது, டின்னு ஒரு பாயிண்டும் சின்னு ஒரு பாயிண்டும் கிடைச்சிச்சு. இப்போ ஏடி, டிசி, சிபி எல்லாமே ஈக்குவலா இருக்கும். நமக்கு தேவை என்ன, இந்த லைனை 3 பிரிக்கணும், பிரிச்சிட்டோம்.
இதே போல 4 பிரிக்கிறது கூட இந்த மெத்தட்ல பிரிக்கலாம். 5 பிரிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஏபிங்கிறது ஒரு லைன், அது 5 பிரிக்கணும். ஒரு ஆங்கிள் ஒரு லைன் போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு அளவு காம்பஸ்ல எடுத்துட்டு 5 ஆர்க் கட் பண்றோம். 1 2 3 4 5ன்னு வச்சோம். 5வது பாயிண்ட்ல இருந்து கடைசி பாயிண்ட்டுக்கு ஒரு ஆங்கிள், ஒரு லைன் கனெக்ட் பண்றோம். இந்த லைனை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதுக்கு ரெஃபரன்ஸா வச்சு பேரலா போட்டோம்னா ஏபிங்கிற லைன் 5 பிரிஞ்சிருச்சு. இப்படி நமக்கு எத்தனை பாகமா பிரிக்கணுமோ அத்தனை பங்கு இங்க வச்சுட்டு இங்க இருந்து பேரலல் லைன்ஸ் போட்டோம்னா முடிஞ்சிடும். அவ்வளவுதான். இதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம ஒரு லைன் என்ன பண்ணலாம், போர்ஷன்ஸா பிரிக்கலாம். 2 பங்கு, அங்க 3 பங்கு, அல்லது இங்க கொடுத்துருக்கிறது மாதிரி இங்க ஒரு 3 பங்கு வேணும், அங்க 4 பங்கு வேணும், ரேஷியோன்னு சொல்ற மாதிரி. இங்க 3:4 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு மொத்தமா 7 பங்கு இருக்கு. அந்த 7 போர்ஷன்ஸ் என்ன பண்றோம், இங்க ஒரு லைன், தேவையான லைன் இது, இங்க ஒரு லைன் போடுறோம். இதை 7 பங்கா வைக்கிறோம். 7வது ஒன்னையும் கடைசி ஒன்னையும் என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். 7வது ஒன்னையும் கடைசி ஒன்னையும் கனெக்ட் பண்றோம். 7வது ஒன்னும் கடைசி ஒன்னும் கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு பேரலா அடுத்த லைன் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம், இங்க செட் பண்ணுவோம். இங்க செட் பண்ணிட்டு அதுக்கு பேஸ்ல ஒரு ரூலர் செட் பண்ணுவோம். இப்போ அப்படியே டிராக் பண்ணா போதும். நமக்கு என்ன கிடைக்கும், இங்க நமக்கு 3வது பாயிண்ட்ல ஒரு லைன். ஏன் 3வது பாயிண்ட்ல வரைகிறோம், நமக்கு இங்க 3 பங்கு இருக்கு. 1 2 3, அங்க எவ்வளவு இருக்கு, 1 2 3 4. அதுதான் நமக்கு தேவையானது. இங்க 3 பகுதி, இங்க 4 பகுதி. அப்போ ஏசி சிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3:4. இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாத்துலயும் லைன் வரைஞ்சும் கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்படி கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுல முக்கியமா நம்ம என்ன மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த லைன் வரைஞ்சோம், இதுதான் முக்கியமான லைன். இதுக்கு அப்புறமா நம்ம வரைகிறது எல்லாமே இந்த ஆன்சர், இதுக்கு நம்ம விடை கொண்டு வரதுக்காக வரைகிறது. அதனால இந்த கருப்பா நம்ம வரைஞ்சிருக்கிறது மட்டும்தான் டார்க்கா இருக்கணும். மீதி நம்ம எக்ஸ்ட்ராவா வரைகிறது எல்லாமே ரொம்ப தின்னா வரையணும். நம்ம ஏற்கனவே பென்சில் எல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி 2H பென்சில், 3H பென்சில், அந்த மாதிரியான ஹார்ட் பென்சில்ஸ் அதை வச்சு மெல்லிசா வரையணும். ஏன்னா நமக்கு முக்கியம் இந்த இதுல, நமக்கு முக்கியம் இந்த பங்கு தான். சரிங்களா? இது நீங்க அடுத்த முறை நீங்க டிராயிங் வரையும் போது இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். கண்டிப்பா இது நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல பயன்படும். இது அடுத்து வரக்கூடிய டிராயிங்ஸ்ல இதெல்லாம் பார்ப்போம். நன்றி.